ஓகே, நம்ம இந்த ஃபேனை தான் இன்றைக்கி ரிப்பேர் செய்ய போகிறோம். நம்மளோட ரிலேட்டிவை சேர்ந்த ஒரு ஆள் தான் இந்த ஃபேனை கொண்டு அந்த வேலை செய்யலையா கொஞ்சம் நினைக்க தரட்டாமண்டு. வாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைண்டு பவர் கொடுத்து பார்ப்போம். பவரை கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணதும் ஒரு இந்த வாரம் வைப்ரேஷன் சவுண்ட் மட்டும் தான் வருது. ஃபேன் வேலை செய்யதில்லை, என்ன காரணம்னு தெரியல. கலட்டி பார்த்தா தெரியும். வாங்க கலட்டி பிரச்சனையை கண்டுபிடிச்சி சரி செய்ய முடியுமா இல்லையான்ற பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் ஃபேனை மோட்டரை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்க்ரூ தான் தந்திப்பானுங்கள். ஆனால் இதில் 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. ஏற்கனவே யாரையோ கலட்டி 2 ஸ்க்ரூ மிஸ் ஆகிருக்கு போல். சரி, 2 ஸ்க்ரூ நீங்கள் கலட்டி பார்ப்போம். என்ன உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி கோயில் பத்திரிக்கை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையான்ற பார்ப்போம். வாங்க. ஓகே, என்னென்னா இப்போ இதில் நம்ம சின்ன ஒரு பிள்ளை விட்டுத்தோம். இதில் பிள்ளைன்னு இதில் நம்ம இந்த கண்ட்ரோல் இதை தான் பெஸ்ட்டாக கலட்டிக்கணும். அதை ஃபேனை லெஃப்ட் ரைட் அண்டு 2 பக்கம் திருப்புறதுக்குரிய இந்த கியர் பாக்ஸில் ஸ்க்ரூரை தான் பெஸ்ட்டாக கலட்டிக்கணும். அதுக்கு பிறகு ஷாஃப்ட்டில் ப்ரோப்பலோட லொக் பண்ணி வச்சுக்கிற கிளிக் பண்ணியிருக்கணும், அதை கலட்டணும். அதுக்கு பிறகு தான் மோட்டரை கலட்டிக்கணும். சரி, ஓகே, பிரச்சனை அது கலட்டிட்டு சும்மா இழுத்த வேண்டாம், வந்துடும். ஓகே, இந்த ஃபேனில் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சாது. என்னென்னா இந்த ஃபேனுக்குள்ளே இருக்க இந்த ரோட்டரை ஸ்டாப்ட்டுக்கும் அதை பிடிச்சி வச்சுக்கிற பியரிங்கும் இடையில இந்த ஸ்டாப் தேஞ்சிது. அதை தேஞ்சதால் இடையில கெப் பண்ணி விடுவாங்கலாம். ஃபேன் சுத்தக்குள்ளே ரைட் ஆகுது, லைட்டாகி பிடிச்சிக்கொள்ளுது. அதெல்லாம் அந்த ஃபேன் சுற்றுதில்லை. இப்போ இதை நம்ம சரி செய்கிறோம். இதுக்கு நம்ம கம்மை யூஸ் பண்ணி இதை சரி செய்யலாம், இல்லாட்டி லேத் மிஷினில் கொண்டு போய் செய்யலாம். அந்தளவுக்கு மெனக்கெட தேவையில்லை. நம்ம நல்ல பவரான கம்மை யூஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கம் இந்த ஏபி என்ற மிக்சிங் கம். இதை நம்ம கொண்டு அளவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே டக்குன்னு அந்த தேஞ்ச இடத்துக்கு மேலே வச்சு இது செஞ்சுட்டு வேண்டாம், ஒரு தடிப்பான் லேயர் உருவாகிடும். அதுக்கு பிறகு அதை கொஞ்சமாக லேசாக கத்தியால் இல்லை ஏதாவது கூரான இதால் வலிக்கி போட்டு ஒரு க்ரீஸ் இல்லாட்டி ஒயில் அதை பூசி போட்டு இதை போட்டாங்கடா ரைட்டாக பிடிச்சிரும். அதான் செய்கிறோம். செஞ்சு போட்டு பார்ப்போம் வேலைக்குதா இல்லையா என்ன மாதிரிண்டு. ஓகே, நம்ம நினச்ச மாதிரி பியரிங்னால் அந்த கம்மோட ரைட்டாக பிடிச்சிது. இப்போ நம்ம அதை திருப்பி அசம்பிள் பண்ணால் சரி. அசம்பிள் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக என்னென்னா கோயிலை இருந்த மாதிரி வயர் அந்த இடவுக்குள்ள விட்டு கோயிலை சரியாக நேராக அந்த 4 ஸ்க்ரூக்கும் இதை விட்டுட்டு இது ஸ்ப்ரிங் பியர் இது பாசர் 2 தெரியுமா, அதை கீழே வச்சு ரோட்டாரை சரியாக அதுக்குள்ளே விட்டுட்டு மேல் பியரிங்கையும் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங் பாசத்தை தெரியுமா, அதையும் போட்டு கொஞ்சம் ஒயில விட்டு அதையும் போட்டுட்டு இதான் அந்த ஸ்ப்ரிங் பாசர் அதையும் போட்டு இதுக்குள்ளே முன் மூடிக்குள்ளே போட்டு அமர்த்தி லொக் பண்ணி போட்டு இருந்த 2 ஸ்க்ரூவையும் அதுக்குள்ளே நட்டையும் போட்டு ரைட் பண்ணி போட்டு வேலைஞ்சு பார்ப்போம். வாங்க. ஓகே, நம்ம நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிப்பேர் செய்யாச்சு. ஒழுங்காக வேலை செய்யுது, ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம நினச்ச மாதிரியே சக்ஸஸாக முடிஞ்சது ரிப்பேரிங். வாங்க இனி மற்ற இதில் அசம்பிள் பண்ணி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிப்போம். ஓகே, ஃபேன் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யுது, நீங்கள் பார்க்கலாம். இதுபோல் இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து இது போன்ற வீடியோக்கள் இன்ட்ரெஸ்டாக உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் செய்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். ஓகே, இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.